லைவில் இருக்கா? So we are in the verge of completing Gaudapada Karika. நாளைக்கு கிளாஸ் உண்டு, 3 கிளாஸ் உண்டு. அடுத்த வாரத்தோட கௌடபாத காரிகா வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் ஈஸ்வரா அண்ட் குரு பரம்பரா நல்லபடியாக நம்ம முடிக்கணும். அண்ட் வித் தட் வி வில் கம்ப்ளீட் 9 உபனிஷத்ஸ். ப்ரெஸ்யூமிங் நீங்கள் எல்லோரும் முண்டக்க உபனிஷத்துலேருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டேன். ஓகே, தட் இஸ் ஆல்வேஸ் மை ப்ரிசம்ஷன். ஸோ 9 உபனிஷத்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறது அதோட. அண்ட் வி வில் என்டர் இன் டு த 10th நம்மளோட லிஸ்ட்டில் 10th இருக்கிற உபனிஷத் ஃப்ரம் த நெக்ஸ்ட் வீக் பிரஷ்ன உபனிஷத் ஆரம்பிக்கும். ஐ திங்க் வித் கௌடபாத காரிகா ஹேஸ் ஆக்சுவலி ஷேக்கன் அ லாட் ஆஃப் பீப்புள். எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற மெசேஜ் ஆர் வாய்ஸ் நோட்ஸ் அண்ட் டவுட்ஸ், அந்த டிஸ்கஷன்ஸ், என்னை மீட் பண்ணுறச்சே அதை பற்றியே பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறச்சே. ஸோ சுற்றி அதுலேயே மைண்டு ஒட்டின்னு இருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஆஸ் லாங் அஸ் யுவர் மைண்ட் இஸ் ஸ்டிக்கிங் டு சாஸ்திரம், உங்களுக்கு மற்ற எல்லா விஷயமும் ட்ரிவியலாக இருக்கும். மற்ற எல்லா விஷயத்துக்கு நம்ம ஒரு வெயிட்டேஜ் ஒரு இது கொடுத்து வச்சுருப்போம்ல, ஒரு ரியாலிட்டி அட்டாச் பண்ணி வச்சுருப்போம்ல. ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பூதாகரமாக நினச்சிண்டு அதையே சுற்றி நமக்கு இருக்கிற அந்த நம்மளுடைய அந்த தன்மை இருக்குல்ல, அந்த விஷயத்துக்கு ஒரு ரியாலிட்டி கொடுத்து அதை தூக்கி வச்சு கொண்டாடுற தன்மை. த மோர் வி ஸ்டிக் அவர் மைண்ட்ஸ் டு சாஸ்திரம், இந்த படிப்பு, அந்த அன்னெசரி இதெல்லாம் கிராஜுவலாக நேச்சுரலாக விட்டுண்டே வரும், நம்மளை விட்டு நீங்கிண்டே வரும். அந்த மாதிரி நீங்கிண்டே வந்ததுன்னா நான் சொல்ல வேண்டாம், இங்கே கிளாஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கோ, கிளாஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கோ, கிளாஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணு நான் சொல்ல வேண்டாம். In our lifestyle, in our environment, we are all stuck between certain things. அந்தந்த விஷயம் வரச்சே நேச்சுரலி நம்ம எல்லோரும் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறவா, we will have our own check points. அங்கங்கே நம்மளுக்குன்னு சில விஷயங்கள் ஒரு ரோட் பிளாக்ஸ் வரும். அந்த இடத்துல we will have to take a turn or withdraw or halt or do something. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை. Another 2 more months or so, successfully in the 2-year course முடிக்க போகிறோம். விளையாட்டு மாதிரி கோர்ஸ் ஆரம்பிக்கிறோன்னு அனௌன்ஸ் பண்ணி 1 year கோர்ஸ் ஆரம்பித்தோம். இங்கே கீதா படிச்சுட்டு இருந்த ஒரு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால், அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்துண்டா 1 year கோர்ஸ்னு சொன்ன போது the commitment started growing. அதுக்கப்புறத்துலேருந்து 1 year கோர்ஸ்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் at the end of 1 year course some people continued, some people had to withdraw. அந்த மாதிரியான இதெல்லாம் நடந்தது. 2 year கோர்ஸ்னு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளோட் பண்ணோம். 2 year கோர்ஸில் we had a batch of wonderful போட்டாச்சு, வேறு போட்டாச்சு. சம்பதா ஸோ இதுதான் கர்மமே கண்ணாயினார். ஆஃபீஸில் என்டர் பண்ணி ஸ்வைப் பண்ணுறது வரைக்கும் இங்கே. அதனால் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னாக்க, இந்த ஒண்டர்ஃபுல் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த 2 year கோர்ஸ். ஏன்னா த டீச்சர் இஸ் ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த கிளாஸ். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் டேக்கிங் த கிளாஸ். ஸோ எஸ், ஐ see that நீங்கள் எல்லாருமே வந்து எப்படியான ஃபைட் பண்ணி உங்களோட ஆட்ஸ் அண்ட் ஆப்ஸ்டக்கிள்ஸை எப்படி ஃபைட் பண்ணி நீங்கள் வந்துட்டுருக்கேன்னு பார்த்துட்டுருக்கேன். 1 year கோர்ஸில் வர ஸ்ட்ரகிள் பண்ணவா, எப்படி 2 year கோர்ஸில் இருந்தால் 2 year கோர்ஸ் ஃபஸ்ட் இயர் அண்ட் 2 year கோர்ஸ் செகண்ட் இயர், இது எல்லாமே வந்து இட்ஸ் அன் எவல்யூஷன். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் அவர் லேர்னிங் கர்வ் இருந்திருக்கு. One sharp remark that I wanted to make at the end of this is Guru Purnima is going to be a judgment time. நிஜமாவே எதுக்குன்னா அடுத்த கோர்ஸ்க்கு there are various students, various variety types of students with whom I would like to talk to before I onboard them into the course. 3 year course. ஏன்னா 2 year இல்லது 3 year. அண்ட் படிக்க போகிற கிரந்தம் எல்லாம் சும்மா கிரந்தம் இல்லை. விவேக சூடாமணி,
எல்லா 580 ஸ்லோகாஸ், பிருஹதாரண்யக உபனிஷத், பிரம்மசூத்திரம், இதெல்லாம் சும்மா கிடையாது. இதெல்லாம் கிடைக்கிறது, இதெல்லாம் ஸ்பர்ஷம் கிடைக்கிறது, இதெல்லாம் காதில் வந்து விழறதுன்னா எத்தனையோ கோடி ஜென்மத்தினுடைய அனுகிரகம். இது எனக்கு வந்து ஒன்ஸ் ஐ ஓன் இட் அப், தென் மை கமிட்மெண்ட் ஹேஸ் டு பி நேச்சுரல். I can have any number of obstacles in my way and I will have my own way of tackling them, managing them, handling them, fighting them, whatever. ஆனால் அதுக்கும் என்னோட ஆட்டிடியூடில் இருக்கிற டிஃப்ரென்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால ஐ வில் டெஃபினெட்லி கெட் பேக் ஆன் திஸ். யாரெல்லாம் வந்து 2 year கோர்ஸில் என்கிட்ட மூஞ்சியே காட்டாமல் படிச்சுட்டு இருக்கிறவா, அவளெல்லாம் எனக்கு தெரியும், அவளுக்கும் தெரியும். ஒரு தடவை கூட வந்து பார்த்ததில்லை, ஒரு கேம்புக்கும் வந்ததில்லை. இன்ஃபேக்ட் 1 year கோர்ஸ்லேருந்து ஒரு கேம்புக்கு கூட வராமலாம் இருக்கா. திஸ் 3 year கோர்ஸ் தேர் ஆர் நாட் கோயிங் டு பி ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் டு த கோர்ஸ். எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸே யார் நிஜமாகவே வந்து இன்னொரு 3 வருஷம் தாக்கு பிடிப்பா, எந்த இதுவும் கிடையாது. என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக இது மகோத்சவம் பண்ணிட்டு இருக்கோமே, அதெல்லாம் எதுவும் இருக்காது. கிளாஸ் 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 கேம்ப் அப்படி தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி வந்து சின்சியராக டெடிக்கேட்டடாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். ஹவ் ஃபியூ த நம்பர் இஸ், ஐ டோன்ட் மைண்ட். ஹவ் ஃபியூ த நம்பர் இஸ். அதனால் த டார்கெட் இஸ் நாட் ஆன் த சங்கியா, டபுள் டிஜிட்டில் இருக்கா, ட்ரிபிள் டிஜிட்டில் இருக்கா. நோ, தட் இஸ் நாட் மை டார்கெட். இதுக்கு கம்மியாக தான் வருவா, கம்மியாக தான் வரணும், கம்மியாக இருக்கிற வரைக்கும் நல்லது. அதனால் நிஜமாகவே வந்து கமிட்டடாக இருக்கிற ஃபியூ பீப்புள், தட் ஃபியூ கேன் பி எனி நம்பர், அந்த பீப்புள் மட்டும்தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. மற்றவா எல்லாரையும் ஐ வில் டெஃபினெட்லி ஆஸ்க் தெம், ரிக்வெஸ்ட் தெம், ஆர் சம்டைம்ஸ் இன் சம் கேசஸ் ஐ மே ஈவன் tell them very sharply to move out of the course for various reasons. என்னன்னா 2 வருஷம் ஃபுல்லாக ஒரு 3 வருஷம் ஃபுல்லாக மூஞ்சியே காட்டினதில்லை, கிளாஸுக்கு ஒழுங்காக வந்ததில்லை, கிளாஸ் பேக்லாகை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அட்டம்ப்டே எடுத்ததில்லை, இங்கேயே இருந்து குரு பூர்ணிமாவுக்கு வர முடியும் ஆனால் வந்ததில்லை, வரலை. இந்த மாதிரியெல்லாம் நிறையா கேட்டகரி இருக்குது. ஒரே கேட்டகரியில் வெரைட்டியும் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் வந்து வி ஹாவ் அ ஹோல் இது. எதுக்கு இதை அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, அவளுக்கு தெரியும் எங்கெங்கே இருக்கேன்னு. அதனால் 1 வருஷத்துக்கான கேம்ப் சொல்லியும் தேர் ஆர் சம் பீப்புள் ஹூ ஹவ் நாட் ஈவன் காட் பேக் டு மீ வென் தே வில் கம். இது வரைக்கும் வரவே வராதவாளை சொல்கிறேன் நான். அப்புறம் வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் ப்ரையாரிட்டி ஆகிடும், திடீர்னு ஆஃபீஸ் ப்ரையாரிட்டி ஆகிடும். இப்படி இருந்தால் சாஸ்திரம் புரியாது, இப்படி இருந்தால் புரியாது சாஸ்திரம், நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். அதனால் ஆல்ரைட், இப்போது கிளாஸ்க்கு போயிடலாம். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. குகாரஸ்த்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தகः அந்தகாரநிரோதித்வாத் குருரித்யபிதீயதே. மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेमदेवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ॐ शान्तिः शान्तिः शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. Harika number 76 இல்லை.
யதா நலபதே ஹேதூன் உத்தமாதம மத்யமான் ததா ந ஜாயதே சித்தம் ஹேத்வபாவே பலம் குதஹ. ஸோ 74 வரைக்கும் வேதாந்த சாரத்தை, பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா, அதில் குறிப்பாக ஜெகன்மித்யாத்வத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ், வேரியஸ் மெத்தட்ஸ் மூலமாக அதை சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணார், 75லிருந்து சம்சார காரணம் அண்ட் சம்சார நிவிருத்தி உபாயா இதை டாப்பிக்காக எடுத்துட்டார். சம்சாரம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, ஏன் நான் சஃபர் பண்ணுறேன், என்ன காரணம், அதற்கான காரணம் அஜ்ஞானம் அப்படின்னு பார்த்தோம். அஜ்ஞானம் காரணமாக இருக்கிறதுனால, சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால சம்சார நிவர்த்தி உபாயா தேர்ஃபோர் ஹேஸ் டு பி ஞானம். அதனால் நான் பிரம்மனாக இருக்க, how am I caught in this samsara? ஒரு வினோதமாக விசித்திரமாக இருக்கிற விஷயம் இல்லையா. தாயுமான சுவாமி எழுதினார், நான் அதுவாக இருக்க வேறொன்றாக நினைப்பது விசித்திரமே அப்படின்னு. அதனால் சம்சாரத்திற்கான காரணம் அஜ்ஞானமாக இருக்க ரெமெடி என்னவா இருக்கும், டயக்னாசிஸ் பண்ணி கொடுத்துட்டார் இல்லையா. சம்சாரம் அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால எப்படி வந்தது அது, ஐடென்டிஃபிகேஷன், இது அபிமானா, ஷரீர அபிமானா இல்லையா. ஷரீர அபிமானத்தினால கர்த்திருவம், கர்த்திருவத்தினால கர்மா, கர்மத்தினால பலன், பலன்னால ஜென்மா, அண்ட் அஜ்ஞானா வில் கண்டினியூ. இது இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கு இல்லையா. இதை டயக்னாஸ் பண்ணி கொடுத்ததில் அப்போ சொல்யூஷன் எது, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ் எது அப்படின்னாக்க இக்னரன்ஸோட தீர்வு தான் என்டையர் இந்த சைக்கிளோடைய நிவர்த்தி இல்லையா. அதனால இக்னரன்ஸோட தீர்வு, இக்னரன்ஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். தேர்ஃபோர் ஆத்மா அறியாமை அடிப்படை பிரச்சனை ஆகிறது. அடிப்படை பிரச்சனை ஆத்மா அறியாமையாக இருக்க, அதிலிருந்து ஃபார்ம் ஆன அந்த சம்சார செயின் இருக்கு இல்லையா, சம்சார செயின் அண்ட் அந்த அறியாமை, அந்த அவித்யா அநாதி அவித்யா வாசனையா அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ இட் இஸ் அநாதி காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்போலேருந்து இருக்குது அதுனா அநாதி காலமாக இருக்குது. இக்னரன்ஸ் ஆஃப் வாட், இக்னரன்ஸ் ஆஃப் துரிய ஆத்மா அகம் என்பதை பற்றிய அறியாமை. அது ஆனால் அந்த இக்னரன்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுறது, சம்சாரத்திற்கு எப்படி காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறச்சே தான் அது என்ன பண்ணுறது, நேர விஸ்வ தைஜச பிராக்ஞியால் எனக்கு அபிமானத்தை வளர்த்து விடுறது. அதிலிருந்து என்ன ஆகிடுறது, விஸ்வ தைஜச பிராக்ஞா அபிமானம் ஆர் குறிப்பாக விஸ்வ அபிமானம் ஏற்பட்டுடுத்து. ஸோ இக்னரன்ஸ் மட்டும் இருக்கிறச்சே தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஆமாம் தெரியல, இப்போ தெரியலன்னா என்ன செய்ய ப்ராப்ளமா, தெரியாமல் இருக்கிறது வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை. தெரியாததுனால அபிமானம் ஏற்படுறது இல்லையா, அபினிவேஷா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. எனக்கு பாடி மைண்டோட அட்டாச்மெண்ட் ஏற்படுறது, ஐடென்டிஃபிகேஷன் ஏற்படுறது. விஸ்வாவோட ஐ டேக் மை செல்ஃப் டு பி விஸ்வா. நான் உண்மையில் விழிப்பவன், இந்த உலகம் அவனுக்கு தானே இந்த உலகம் சத்தியம். தேர்ஃபோர் இந்த உலகத்தை சத்தியமாக எடுத்துடுறேன். ஸ்தூல பிரபஞ்சா பிகம்ஸ் ரியல். அண்ட் விஸ்வா அப்படின்னு சொல்லிட்டாக்க, ஐ எம் விஸ்வா அப்படின்னா நான் ஃபைனைட்டா இன்ஃபினிட்டா, டெஃபினெட்லி ஃபைனைட். அண்ட் ஐ எம் ஃபைனைட்னு எனக்கு தெரியும் இல்லையா. அந்த சென்ஸ் ஆஃப் ஃபைனிட்டியூடு இருக்கு இல்லையா, அந்த சென்ஸ் ஆஃப் ஃபைனிட்டியூடு என்ன பண்ணுறது, எனக்கு குறைவுனால எனக்கு வேணும் அப்படிங்கிறது ஏற்படுறது. தேர்ஃபோர் காமா ஏற்படுறது. ஒன்று மேல் நான் ஆசைப்படுறேன், எதுக்கு, என்னை நிறைவு செய்து கொள்வதற்காக. காமா ஏற்படுறது. காமா ஏற்படுறதுனா அந்த காமா அந்த டிகிரி ஏற 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 என்ன ஆயிடுது, என் முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலேயா ஐ ஸ்டார்ட் ஃபாலிங் இன் லவ். அப்சஷன் ஏற்படுறது இல்லையா. அதனால் என்ன ஆகிறது, அந்த விஷயத்தை அடைவதற்கும், நான் காம அப்படின்னா ராக அப்படின்னா அதோடைய ஆப்போசிட் துவேஷாவும் எடுத்துக்கணும். எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்திலிருந்து விலகுவதற்கும்,
தேர்ஃபோர் பிரவர்த்தி நிவர்த்தி கர்மா ஏற்படுறது இல்லையா. கர்மா ஏற்படுறது அப்படின்னாக்க இம்மீடியட்டாக என்ன ஏற்படும், பலன் கிரெடிட் ஆகிடும். இம்மீடியட்டாக பலன் கெட்ஸ் கிரெடிட்டட் டு தி அக்கௌண்ட். பலன்கிறது 3 வகை, உத்தம மத்தியம அதம, 3 வகையான கர்ம பலன். புண்ணிய பாப்ப மிஷ்ர. புண்ணிய பலனால் அப்பர் லோகா, பாப்ப பலனால் லோவர் லோகா, மிஷ்ர பலனால் மர்த்திய லோகா. இது ஏற்படுறது. புண்ணிய பாப்பம் என்ன பண்ணுறது, அது சும்மா இருக்காது, லோகத்தை கொடுக்கறது. தேர்ஃபோர் புனர்ஜன்மா ஏற்படுறது. புனர்ஜன்மா ஏற்படும் போது என்ன ஆகுறது, அவித்யா கூடவே இருக்குது. அவித்யா கூடவே இருந்து ஜென்மா ஏற்படுறது, பாடி கிடைக்கிறதுனால அகெயின் மிஸ்கன்செப்ஷன். என்னது, அகம் விஸ்வஹா, அகம் விஸ்வஹா, ஐ எம் ஃபைனைட், ஐ எம் ஃபைனைட் தேர்ஃபோர் காமா, காமா தேர்ஃபோர் கர்மா, கர்மா தேர்ஃபோர் பலன், பலன் தேர்ஃபோர் ஜென்மா, ஜென்மா இஸ் டேக்கன் along with ignorance. Again திருப்பி மிஸ்கன்செப்ஷன். சைக்கிள் கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். இதிலிருந்து வெளிவருவதற்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா கௌடபாதர் சொல்றார், துவய அபாவம் புத்வா. இந்த புத்வா புத்வா சொல்லிகிட்டே வர்றார் பாருங்க. துவய அபாவம் புத்வா, ஒன்லி நாலேஜ் ஆஃப் அத்வைத்தம், துவைத்தம் இல்லை என்ற அறிவு, துவய அபாவம் புத்வா. தேர்ஃபோர் விஸ்வ தைஜச பிராக்ஞ விலக்ஷண துரிய ஆத்மா அகமஸ்மி, அதை புத்வா, அறியாமை நீங்கிவிட்டது என்றால் தேர்ஃபோர் என்னாகும், தவறான கருத்து நீங்கிவிடும். தட் ஐ எம் விஸ்வா அப்படிங்கிற அபிமானம் நீங்கிவிடும். அபிமானம் நீங்கிவிட்டது என்றால் நான் ஃபைனைட்டு அப்படிங்கிற தவறான அபிமானம் தவறான கருத்து நீங்கிறது இல்லையா. அது நீங்கிறதுனால என்னது, காமா போயிடுறது. காமா போயிடுறதுனால நோ கர்மா, தேர்ஃபோர் நோ பலா, தேர்ஃபோர் நோ சஞ்சித்த பிராரப்த ஆகாமி நத்திங் இல்லையா. அதனால் நோ கொஸ்டின் ஆஃப் புனர்ஜென்மா, நோ ஜனனம் மரணம் சைக்கிள், அவுட் ஆஃப் ஜனன மரணம் சைக்கிள். அப்படிப்பட்டவன் ஜீவன் முக்தியை அடைகிறான். ஷரீரமும் ஃபிசிக்கலாகவும் நீங்கின பிறகு விதேக முக்தியை அடைகிறான். அதனால் என்ன சொன்னார், ஹேத்து அபாவே பல அபாவா. ஹேத்து போயிடுத்துனாக்கா அதோட பலன், கர்மா போயிடுத்துனாக்கா அதோடைய பலனும் நீங்கிவிடும். அஜ்ஞானம் போயிடுத்து அப்படின்னாக்க அதனுடைய காரியமாக இருக்கிற சம்சாரம் நீங்கி விடுகிறது. சரி, நாலெட்ஜினால துவய அபாவம் புத்வா அக்ரீடு. அந்த புத்வாக்கு என்ன செய்ய வேண்டும், அறிவதற்கு என்ன செய்ய வேண்டும், தத் விஜானார்த்தம் சக குரும் ஏவ அபிகச்சேத் இல்லையா. அதை கிருஷ்ணர் எப்படி சொன்னார் 4th சாப்டரில், தத் வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னே சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்வதர்ஷினஹா. யார் ஒருவன் பிரணிபாத்தேன சேவையா, அதுக்கப்புறம் பரிப்பிரஷ்னேன, ஓகே மீட்டர்னால அது நடுவில் வந்துடுத்து என்ன, பிரணிபாத்தேன சேவையா தேர் ஆஃப்டர் பரிப்பிரஷ்னேன, அவர்களுக்கு தே உபதேக்ஷந்தி. கௌன் உபதேக்ஷந்தி, யார் உபதேக்ஷந்தி, அந்த தே யார், ஞானினஹா தத்வதர்ஷினஹா, அவர்கள் உபதேக்ஷந்தி. ஸோ முட்டக்கோ உபநிஷத்துலேயும் சொல்லியிருக்கு, அதை கிருஷ்ணர் பகவத்கீதாலையும் சொல்லியிருக்கார். தேர்ஃபோர் புத்வா அப்படிங்கிறது தான் ஒரே தீர்வு. துவய அபாவம் புத்வா இஸ் த ரெமெடி ஃபார் சம்சாரா இல்லையா. அந்த துவய அபாவம் புத்வா, அந்த புத்வா ஏற்படுவது அறிவதற்கு என்ன செய்ய வேண்டும், குரு கிட்ட போய் தேர் ஆஃப்டர் அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிட், அதெல்லாம் இந்த இடத்துல சப்ளை பண்ணி புரிஞ்சுக்கணும். 77 அனிமித்தஸ்ய சித்தஸ்ய யானுத்பத்தி சமாத்வயா அஜாதஸ்யைவ சர்வஸ்ய சித்தத்ருஷ்யம் ஹி தத்யதஹ. இந்த இடத்துல கௌடபாதர் இஸ் ஆன்சரிங், ஒரு பாசிபிள் டவுட் ஒன்று ஏற்படலாம் இந்த இடத்துல அப்படிங்கிறதுனால அதை ஆன்சர் பண்ணுறார். 74
76ல், இதுக்கு முன்னாடி இல்லை, இது 77. 76ல் என்ன சொன்னார் ஸ்லோகத்தில்? யதா ந லபத்தே யதா ந லபத்தே ஹேதூன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ததா ந ஜாயத்தே சித்தம். இல்லையா? அதாவது எங்கு சம்சாரம் நீங்குகிறதோ அங்கு ஞானம் ஏற்படுகிறது. எங்கு சொல்கிறத விட எப்போ, யதா ததானா வென் தென், இல்லையா? ஸோ வென் samsara goes, when jnana happens samsara goes, இல்லையா? ஸோ மோக்ஷா happens அந்த இடத்துல, இல்லையா? எங்கே சம்சாரம் நீங்கு, யதா ந லபத்தே ஹேதூன், எங்கு அறியாமை நீங்குகிறதோ அந்த இடத்துல ததா ந ஜாயத்தே சித்தம், அங்கு மோக்ஷம் ஏற்படுகிறது. ஆனால் அப்பொழுது மோக்ஷம், எப்பொழுது அறியாமை நீங்குகிறதோ அப்பொழுது மோட்சம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டா என்னது? இப்போ அறியாமை நீங்கலை, தேர்ஃபோர் நாளைக்கு அறியாமை நீங்கும். நாளைக்கோ ஒரு நல்ல நாளோ ஒரு முகூர்த்தத்தை பார்த்து அன்னைக்கு அறியாமை நீங்கும். அன்றைக்கு எனக்கு மோட்சம் ஏற்படும். நிச்சயமாக, நம்பிக்கையை கைவிடாதே. நிச்சயமாக ஒரு நாள் அல்ல ஒரு நாள் கூடிய விரைவில் மோட்சமானது ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டாக்க, அப்படின்னு புரிஞ்சுட்டாக்க என்ன ஆகிடும்? மோட்சம் ஒரு ஃப்யூச்சர் ஈவெண்ட் ஆகிடும், ஒரிஜினேட்டிங் இன் டைம் அப்படி ஆகிடும். அதனால் என்ன கௌடபாதரே, நீங்களே இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே பாட்டுக்கு நீங்கள் ஏதா ததானா என்ன அர்த்தம்? எப்பொழுதோ அப்பொழுது அப்படின்லாம் டைமில் கொண்டு வந்து சொன்னேன்னா என்ன அர்த்தம்? அதனால் கௌடபாதர் என்ன பண்ணுறார், அந்த இடத்துல சொன்ன விஷயத்த எங்கேன்னு ராங்காக கம்யூனிகேட் ஆகிடக்கூடாது, அந்த விஷயத்த இந்த மாதிரி தவறாக அவன் புரிந்து கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே அந்த ராங் ஐடியாவை நெகேட் பண்ணுறார். நீயே மோக்ஷம் காலத்தில் ஏற்படும், டெஃபினெட்லி கூடிய விரைவில் ஏற்பட்டுரும். கூடிய விரைவுனா அப்படின்னு ஒரு 2 வீக்ஸில் ஆகிடும், கவலைப்படாதீங்க, April 1 அப்படின்னு சொன்னாங்க. It will go away. Hey, why are you laughing? April 1 is financial year beginning. ஆமாம், வெரி இம்பார்ட்டன்ட் டே ஃபார் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். அதனால் ஒரு நாள் ஏற்பட்டது மோக்ஷம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு நாள் சென்றுவிடும். ஆயாராம் கயாராம் வந்ததுன்னா போயிடும், இல்லையா? அப்போது என்ன அர்த்தம்? பிகினிங் ஆஃப் மோக்ஷா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பிகினிங்னா எண்டிங் உண்டு. அப்படி இருக்கச்சே நீங்கள் பிகினிங் ஆஃப் மோக்ஷான்னு ஏன் சொல்கிறேள்? ததான ஜாயத்தே சித்தம், அன்று மோக்ஷம் ஏற்படும்னு ஏன் சொல்கிறேள்? அப்படின்னு பிகினிங்னு ஏன் சொல்கிறேள் அப்படின்னாக்கா, அந்த பிகினிங்னு சொல்கிறது, அது மாதிரி ஏற்படும் அப்படின்லாம் சொல்கிறது ஒரு உருவகப்படுத்தி சொல்கிறது தான், ஒரு அணி கலந்து சொல்கிறது தான். இட்ஸ் ஒன்லி அ ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன். எதை உணர்த்துவதற்கு அப்படின்னு கேட்டால், தவறான கருத்து கைவிடப்படுவதை உணர்த்துவதற்கு. இட் இஸ் அ ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் ட்ராப்பிங் த நோஷன் ஆஃப் ignorance, for dropping the notion that I am bound, நான் பந்தப்பட்டவன், நான் சம்சாரி அப்படிங்கிற தவறான கருத்தை கைவிடுவதே மோக்ஷம் ஏற்படுகிறது, மோக்ஷம் அடையப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறது. அதனால் ரொம்ப நல்லா இருந்தது அது நம்ம கீதா சமாரோப்பில் இந்த டிஸ்கஷன், ரிமெம்பர் தட். அதனால் நம்ம மோக்ஷம் வர்றது, மோக்ஷம் ஏற்படுறது, மோக்ஷம் அடையிறது, இந்த மாதிரியான எக்ஸ்ப்ரெஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன புரிஞ்சுக்கணும், வாட் இஸ் ரியலி ஹேப்பனிங் அப்படின்னாக்க, நான் என்ன ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னாக்க, த ஃபேக்ட் தட் ஐ வாஸ் ஃப்ரீ, ஐ ஆம் ஃப்ரீ அண்ட் ஆல்வேஸ் ஐ ஆம் ஃப்ரீ, இல்லையா? ஆல்வேஸ் வில் பி ஃப்ரீ. அதனால் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு டைமில் ஏற்படுற ஒரு ஈவெண்ட் இல்லை. என்னுடைய தவறான கருத்தை கைவிடுவதே மோக்ஷம் என்று சொல்ல. இதுக்கு ஒரு கதை இருக்குது. நசுருதீன் முல்லா, இந்த முல்லா ஸ்டோரிஸ் நிறையா இருக்கும். நசுருதீன் முல்லா என்ன பண்ணாராம், அவர் இப்படி போயின்னு இருந்தாராம். ஒரு நாள் நைட்டு, ஒரு பௌர்ணமி நைட்டு.
அப்படி போயின்னு இருக்கிறச்சே அங்கே ஒரு பெரிய கிணறு இருந்துதான். இருட்டு நைட்டு டைமில் அப்படியே ஒரு பெரிய கிணறு இருந்துதான். கிணறா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எட்டி பார்த்தாராம். கிணத்துல எட்டி பார்த்தா இந்த கிணத்துல தண்ணியில் வந்து சந்திரன் தெரிஞ்சது, முழு சந்திரன். இவருக்கு ஒரே துக்கமாக எடுத்தான். ஐயோ என்ன ஆச்சு, ஏன் துக்கப்பட்டார் அப்படின்னா, இப்படி சந்திரன் வானத்து மேலே இருக்க வேண்டிய சந்திரன் வழுக்கி கணத்துக்குள்ளே விழுந்துட்டாரே, அதை அவரை மீட்கணும் இல்லையோ, அவர் திருப்பி வானத்துக்கு போனோம் இல்லையோ, அவரை வானத்தில் கொண்டு சேர்க்கணும் இல்லையோ அப்படின்னு சொல்லி சந்திரனை நான் மீட்கிறேன் சந்திரனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எங்கேயோ தேடி தேடி ஒரு கயிறை, இங்கேருந்தோ ஒரு கயிறெல்லாம் எடுத்துன்னு வந்துறான். அந்த கயிறு ஏதோ இதெல்லாம் இழுக்கிற கயிறு போல் இருக்கு, சம் கார்ட்டில் ஏதோ வச்சு இழுக்கிற கயிறு எதுவும் தெரியல. என்ன பண்ணாலும் அதை அப்படி போட்டு அப்படி என்ன பண்ணாலும் கயத்தை கட்டி சந்திரனா வெளியில் கணத்துலேருந்து வெளியில், அது என்ன ஆகிடுது, அந்த போய் விழுந்த பாகம் அது ஆக்சுவலி அந்த ஹூக்கு இருக்கிற பாகம் கயிறோட, அது என்ன ஆகிடுது கணத்துக்கு அடியில் போய் எதுலேயோ மாட்டி நிறுத்தும். அந்த ஏதோ ஒரு கல்லோ இல்லை அந்த இது இருக்கும் இல்லையா, பிடிச்சிட்டு ஏறுற மாதிரியான இதெல்லாம் அதில் போய் எதுலையோ மாட்டி நிறுத்தும். மாட்டினோடனே இவர் வந்து சந்திரன் வந்து நல்ல கிரிப்பாக பிடிபட்டுட்டார். அதனால் இப்போ இழுப்போம் அது ஒரு பழைய கயிறு, என்ன இழுப்போம் அப்படின்னு ஃபுல்லாக இழுத்து என்ன ஆகிடுது, ஏற்கனவே பழைய கயிறு இவர் வச்சு அதை விளையாடினதுலேயே பாதி முக்கால்வாசி டெப்ரிசியேஷன் ஆகிடுது. அதை இன்னும் வச்சு அந்த கணத்தோட வச்சு இழுன்னு இழுக்கிறச்சே அது நல்லா அறப்பட்டு என்ன ஆகிடுது, இவர் இந்த பக்கம் இழுத்துட்டு இருக்கார், அந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இப்படி பிடிச்சிட்டு இருக்கு, அதை நகர்த்தவே முடியல. என்ன இந்த பக்கம் இவர் இழுக்க என்ன ஆகிடுது, டென்ஷன் அதிகமாக எடுத்து கயிறு பட்டுன்னு விட்டுடுத்தோம். அப்போ என்னாகும், இவர் போய் எங்கேயோ போய் தெரிச்சு விழுவார் இல்லையா, அந்த மாதிரி இவர் போய் தெரிச்சு விழுந்துட்டார். விழுந்தவர் எப்படி விழுந்தார்னா மல்லாக்க எப்படி விழுந்தார், புரிஞ்சுட்டா? ஃபேண்டாஸ்டிக். அப்படி மல்லாக்க விழுந்தோடனே இல்லையா, சந்திரனை நாம் விடுவித்து விட்டோம், கணத்துக்குள்ள விழுந்த சந்திரனை விடுவித்து விட்டோம் இல்லையா. அதனால வந்து ஸோ அப்பா நான் விழுந்துட்டேன், அதெல்லாம் பரவாயில்ல, நான் சந்திரனுக்கு மோட்சம் இல்லையா, அந்த கணத்துலேருந்து சந்திரனுக்கு மோட்சம், ஒரே சந்தோஷம் இருக்கு, என்ன மோட்சம், அவ்வளோதான், சந்திரன் இஸ் ஃப்ரீ நவ். ஆனால் ஒரே சந்தோஷத்தோடு இவர் ஆற்றுக்கு போயிட்டான். அந்த மாதிரி கௌடபாதர் சொல்கிறார். இந்த கதை கௌடபாதர் சொல்ல ப்ளீஸ், அந்த மாதிரி சொல்கிறார் கௌடபாதர் என்ன சொல்கிறார், இந்த ஜீவாத்மா இருக்கான்ல, யார் நம்ம தான், என்ன நினச்சிட்டு இருக்கோம் நம்மளான்னா, அந்த கணத்துக்குள்ளே விழுந்துட்டோம், அதாவது ஐ ஹவ் ஃபாலன் இன் டு த வெல் ஆஃப் சம்சாரா. ஐயோ நான் கணத்துக்குள்ளே விழுந்துட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணோம், இப்போ கயிறு தேவை, இதுக்கு கட்டி என்னை சம்சாரத்திலிருந்து விடுவிக்க கயிறு தேவை. அந்த கயிறு யாரு அப்படின்னாக்கா, அந்த கயிறு தான் எல்லா சாதனாவும் இல்லை, என்னை நானே கட்டி நான் வெளியே இழுத்து கொண்டிருக்கிறேன். அந்த சந்திரனை வெளியில் இழுக்கணும் இல்லை, கணத்துலேருந்து வெளியில், வானத்தில் உலாவ வேண்டிய சந்திரன் இப்படி ஐயோ பாவம் இப்படி கணத்துக்குள்ளே விழுந்து விட்டாரே, இது என்ன அழகா, அவர் வானத்தில் அல்லவோ இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து பிடிச்சி இழுத்து அதாவது அந்த இறுக்கி வச்சு இழுக்கிறது இருக்குல்ல, சரி இப்படி இல்லை இப்படி தான் வச்சு இப்படி இழு அப்படின்னு இப்படி வச்சு அந்த இழுக்கிறது இருக்குல்ல, அந்த டென்ஷனோடு இழுக்கிறது, அதுதான் குருவினுடைய தத்துவமசி உபதேசம். என்ன ஆகும், அதை வச்சு இழுக்கிறச்சே கயிறு பட்டார்னு அருந்து இவர் போய் மல்லா கடிச்சு விழுந்தாராம். விழுந்த உடனே என்ன ஆயிடுது, நவ் ஐ எம் லிபரேட்டட், அஹம் பிரம்மாஸ்மி, ஐ எம் லிபரேட்டட் இல்லையா. சாஸ்திரம் வந்து அதுதானேப்பா நானும் சொல்லிட்டு இருக்கேன், நவ் இல்லைப்பா யூ வேர் ஆல்வேஸ் லிபரேட்டட் அப்படின்னு. அதனால எந்த அளவுக்கு கீழே விழறது மித்தியாவோ, சம்சார கிணற்றில் விழுவது எந்த அளவுக்கு மித்தியாவோ, யாரு சந்திரன் சம்சார கணத்தில் விழுந்தது எந்த அளவுக்கு பொய்யோ, அதே அளவுக்கு பொய் நசுருதீன் முல்லா அவரை மேலே ஏற்றி விட்டார் அப்படிங்கிறது இல்லையோ. அதே மாதிரி இந்த ஜீவா நீங்களா ஜி, நம்ம எல்லாரும் கௌடபாதர் எல்லாரையும் சேர்த்து வச்சு சொல்றாரு, எந்த அளவுக்கு நீ சம்சார கிணற்றில் விழுந்தாய் என்பது பொய்யோ அந்த அளவுக்கு தூக்கி விட்டது பொய்,
சம்சார கடவுளிலிருந்து இது கணற்றிலிருந்து விடுபட்டதும் பொய் இல்லையா? அதனால சம்சாரத்தில் விழுந்ததும் பொய், சம்சார நிவர்த்தி என்பதும் பொய். என்ன அட்வான்டேஜ்? அப்போ என்ன அட்வான்டேஜ் தான் முல்லா சந்தோஷமா இருக்கான்ல, லிபரேட்டட் அப்படின்னு, இஸ் வெரி ஹாப்பி. அதனால கௌடபாதர் என்ன சொல்ற, நீ தான் அந்த முல்லா மாதிரி தான், ஜாலி, அவ்வளோதான், லிபரேஷன், மோக்ஷா, ஓவர், நோ சாரோ, யூ நெவர் ஹேட் ஒன் இல்லையா? அதனால சித்தஸ்ய அனுபத்திஹி, சித்தஸ்ய அனுபத்திஹி அப்படின்னா பர்த்லெஸ்னஸ், அனுபத்திஹி அப்படின்னாக்க உற்பத்தி அனுபத்தி இல்லையா? பர்த்லெஸ்னஸ் யாருக்கு வந்துடுத்து? இந்த ஜீவாக்கு வந்து, அதாவது மோட்சமானது இந்த ஜீவாக்கு ஏற்பட்டு விட்டது. அநிமித்தம், அநிமித்தம், நிமித்தம்னா த்ரிவித கர்மா, த்ரிவித கர்மா. அநிமித்தம் அப்படின்னா he is free from த்ரிவித கர்மா. therefore ஜீவாத்மா எப்படிப்பட்ட ஜீவாத்மா? who is free from த்ரிவித கர்மா. எதற்கான காரணம்? புனர்ஜென்மத்துக்கு காரணமாக இருக்கும் த்ரிவித கர்மத்திலிருந்து விடுபட்டவன், அநிமித்தம். ஆல்சோ அஜாதஸ்ய, இவனுக்கு ஜென்ம மரண விகார எதுவுமே கிடையாது. ஜென்ம மரண ரஹித ஆர் நிர்விகார ஜீவா. தேர்ஃபோர் எப்படிப்பட்ட ஜீவா? நிர்விகாரஸ்ய ஜீவாத்மனஹா, த்ரிவித கர்ம ரஹித ஜீவாத்மனஹா. அண்ட் இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா சர்வஸ்ய. சர்வஸ்ய அப்படின்னாக்க ஒன்றாக இருக்கிற ஆத்மாவே பன்மையாக தோன்றுகிறது. ஏகமாக இருக்கிற ஆத்மா alone appears to be the dualistic or the pluralistic world. எப்படி கனவு கண்டு கொண்டிருப்பவன் ஸ்வப்ன பிரபஞ்சத்தை, பன்மையான ஸ்வப்ன பிரபஞ்சத்தை காண்கிறானோ, therefore சர்வாத்மகஸ்ய ஆத்மனஹா, அனைத்துமாக தோன்றும் ஆத்மா, அப்படிப்பட்ட ஆத்மா. எப்படிப்பட்ட ஆத்மா? மாறுதலுக்கு உட்படாதது, சேஞ்ச்லெஸ் ஆத்மா, ஃப்ரீ ஃப்ரம் கர்மா. எது ஒன்று பன்மையான பிரபஞ்சமாக தோற்றம் அளிக்கிறதோ அப்படிப்பட்ட ஆத்மா, அதற்கு அந்த ஆத்மாவுக்கு அனுபபத்தி, அந்த ஆத்மாவுக்கு மோட்சம் வந்துடுத்து. அந்த மோக்ஷா சமா, அந்த மோக்ஷா ஹாஸ் பீன் தேர் அட் ஆல் டைம். வரலை போலே ஹாஸ் பீன் தேர் அட் ஆல் டைம். வந்ததுன்னு என்ன, வந்ததுங்கிற பேச்சு இல்லையா? அதனால புதுசாக வந்த ஒரு ஃப்ரீடம் இல்லையப்பா. இட் இஸ் நாட் தட் ஐ டிட் சாதனா அண்ட் நவ் ஐ எம் ஃப்ரீ, அப்படியெல்லாம் கிடையாது இல்லையா? அவன் பிடிச்சி இழுத்ததுனாலையோ சந்திரன் மேலே போச்சுன்னு சொல்கிற மாதிரி இல்லையா? நான் சாதனா பண்ணதுனால எனக்கு மோட்சம் அப்படிங்கிறது, அப்படி சொல்லிட்டாக்கா, சாதனா பண்ணதுனால தான் எனக்கு மோட்சம்னு சொல்லிட்டாக்க, கயத்தை பிடிச்சி இழுத்ததுனால தான் சந்திரன் வந்து வானத்துக்கு போனார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிடும் இல்லையா? அதனால் நான் ஐ வாஸ், ஐ ஆம் அண்ட் ஐ வில் எவர் பி ஃப்ரீ. ஐ வாஸ் ஃப்ரீ, ஐ ஆம் ஃப்ரீ அண்ட் ஐ வில் எவர் பி ஃப்ரீ. அப்போ என்னதான் ஆச்சு? எதனால் இந்த கன்ஃபியூஷன், இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டது? எதனால் ஏற்பட்டதுன்னா, நான் பந்தப்பட்டவன்னு நான் தப்பாக புரிஞ்சுட்டேன். அதனால தான் இந்த கன்ஃபியூஷன் ஏற்பட்டது. அண்ட் நவ் ஆல் த கன்ஃபியூஷன் இஸ் ட்ராப்ட் இல்லையா? எல்லா கன்ஃபியூஷன், தவறான கருத்து எல்லாமே கைவிடப்பட்டது. கன்ஃபியூஷன் ட்ராப்ட், நோஷன் இஸ் ட்ராப்ட். இந்த ட்ராப்பிங் ஆஃப் த நோஷன் இருக்கு இல்லையா, அதுதான் உருவகப்படுத்தி அட்டைனிங் ஃப்ரீடம், அட்டைனிங் மோக்ஷா அப்படின்னு ஃபிகரேட்டிவாக சொல்லப்படுகிறது. அண்ட் கௌடபாதர் என்ன சொல்கிறார்? அத்வயா. அத்வயா அப்படின்னா பிளவுப்படாதது, காலத்தினால் பிளவுப்படாதது. ஏன்னா கால வரையறைக்கு அப்பாற்பட்டது, காலத்துக்கு உட்பட்டது இல்லை. தேர்ஃபோர் காலத்தில் பிளவு ஏற்படுறது இல்லை.
லங்கு, லட்டு, லிட்டு. கரெக்டாக? அதுலேயுமே பாஸ்ட் டென்ஸில் டிவிஷன் இருக்குது, ப்ரெசென்ட்டில் ஃப்யூச்சரில் டிவிஷன் இருக்குது. ஸோ பாஸ்ட்டு, ப்ரெசென்ட், பூதகால, வர்த்தமான கால, பவிஷ்ய கால, இப்படி பிரிவு ஏற்படுறது இல்லையா? எதனால்? காலத்தினால் ஏற்பட்ட பிரிவு. பாஸ்ட்டு, ப்ரெசென்ட், ஃப்யூச்சருங்கிற எந்த பிளவும் கிடையாது. எதில்? துரிய சைத்தன்யத்தில். அத்வயா. பிளவு இல்லை அப்படின்னா இட் இஸ் யூனிஃபார்ம், இட் இஸ் எவர் அவைலபிள், எப்பொழுதுமே விளங்கிக் கொண்டிருக்கும் மேலான சத்தியம். ஏன் அப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னாக்க, ஏன்னா அதுதான் உண்மை. ஏன் அப்படி சொல்லப்படுறதுன்னா, இந்த பாண்டேஜ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சம்சாரம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது உண்மை இல்லை. மேலான உண்மை, மேலான சத்தியம் துரிய ஆத்மா. அண்ட் புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சம்சார சக்கரம் என்னது அப்படின்னா சித்த திருஷ்யம். சித்த திருஷ்யம்ங்கிறது டெக்னிக்கல் வேர்டு. எதுக்கு? மித்யாக்கு இல்லையா? ஸோ புனரப்பி ஜனனம் மரணம் சைக்கிள் என்பது சித்த திருஷ்யம், மீனிங் இட் இஸ் மித்யா. சித்த திருஷ்யம்னு லிட்டரலாக சொன்னால் ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அண்ட் எனி ஆப்ஜெக்ட் இஸ் மித்யா அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. ஏன்? அதுக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. எது திருஷ்யம் தத்து மித்யா. அதோடைய எக்ஸிஸ்டன்ஸு சப்ஜெக்ட் இல்லாமல் அதோடைய எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ண முடியாததுனால அது மித்யா. தேர்ஃபோர் திருக்குன்னு சொன்னால் சப்ஜெக்டு, திருஷ்யம்னு சொன்னால் மித்யா. சித்த திருஷ்யம் அப்படின்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் விச் இஸ் மித்யா. அந்த மித்யா அப்படிங்கிற சொல்லுக்கான டெக்னிக்கலாக இங்கே சித்த திருஷ்யம்னு சொல்கிறார். ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்வப்ன பிரபஞ்சம். எனக்கு தொல்லை கொடுக்குற ஸ்வப்ன பிரபஞ்சத்தில் இந்த புலி துரத்துறதுன்னு வச்சுக்கோங்க. புலிக்கிட்டேருந்து இப்போ எப்படி தப்பிக்கிறது? புலியை விட வேகமாக ஓடினா தான் தப்பிக்க முடியும். ஒரே வழி இல்லையா? ஒரு வழி தான் இருக்கா? புலியிலேருந்து ஓகே, புலியை விட வேகமாக ஓடினா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெஃபினட்டாக தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா சொப்பனத்துலேருந்து முழிச்சுக்கிறது தான் வழி இல்லையா? தேர்ஃபோர் சொப்பனத்தில் இருந்த ப்ராப்ளம் எனக்கு என்ன? புலி துரத்துறதுங்கிற ப்ராப்ளம். அந்த புலி துரத்துறதுங்கிற ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன? முழிச்சுக்கிறது. முழிச்சுன்றதுக்கப்புறம் என்ன ஆகிடுறது? அப்பா ப்ராப்ளம் சால்வ்டு அப்படின்னு நான் சொல்கிறோம். ப்ராப்ளமே இல்லையே சால்வ் பண்ணுறதுக்கு. நிஜமாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தானே அதோடைய சொல்யூஷனை பற்றின பேச்சு. Therefore, on waking, is the problem solved? No, the problem is not solved. Then the problem is dissolved. ப்ராப்ளமே இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்போ எப்பொழுது முக்தி ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது? உன்னுடைய ஸ்வரூபம் அது எப்பொழுது ஏற்படுகிறது அப்படிங்கிற குவெஸ்டனுக்கே இடம் இல்லை. எனக்கு புரியுறது ஜி, ஐ நோ முக்தி இஸ் மை ஸ்வரூபா. பட் எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும்? எப்போ இந்த சம்சாரம் எனக்கு நான் என்னுடைய ஸ்வரூபம் முக்தின்னு புரியுறது, எனக்கு சம்சாரம் எப்போ நீங்கும் அப்படின்னா என்னப்பா பண்ணுறது? போய் பூஜை பண்ணுன்னு சொல்லணும், இல்லை ஜப்பம் பண்ணுன்னு சொல்லணும். நம்மளால் முடியாது. இனிமே குருவால் முடியாது. அதனால் ஸோ தட் இஸ் 77, 78. புத்வா நிமித்ததாம் சத்யாம் ஹேதும் ப்ருதக நாப்னுவன் வீதசோகம் ததா காமாம் அபயம் பதமஷ்ணுதே. So Vishwa is Karta, Taijasa is Karta, இல்லையா? Prajna கர்த்தாவா அகர்த்தாவா? வாட் இஸ் திஸ்? பளிச்சுன்னு சொல்ல. அகர்த்தா. உலகமே கிடையாது. எங்க கர்மா பண்றது? பிராக்ஞா இஸ் அகர்த்தா. ஏம்பா பிராக்ஞாவே அகர்த்தானா
துரியம் எப்படி கர்த்தாவாக இருக்க முடியும்? ஆத்மா எப்படி கர்த்தாவாக இருக்க முடியும் இல்லையா? அதனால் நோ குவெஸ்சன் ஆஃப் டிஸ்ட்ராயிங் கர்மா. கர்மத்தை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியம். ஜி அந்த புலி துரத்துறது இல்லை ஜி, அந்த கனவுல இருக்கிற புலியை கொன்னுடலாம் ஜி, அதுவும் ஒரு ஐடியா இருக்குது புலியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு. எதுக்குப்பா புலியை கொல்லணும் பாவம்? புலிங்கிறது உண்மையிலேயே இல்லைன்னு புரிஞ்சுட்டா முடிஞ்சுது இல்லையா? therefore I don't have to destroy karma. I don't have karmaன்னு புரிஞ்சுட்டாலே போதும் இல்லையா? therefore அனிமித்தம், I am karma rahitaha. நிமித்தம் அப்படின்னு சொன்னால் காஸ் ஃபார் புனர்ஜென்மா. காஸ் ஃபார் புனர்ஜென்மா இது கர்மா. அனிமித்தம் அப்படின்னா கர்ம ரஹிதா. நிமித்தம்னா தேர்ஃபோர் கர்மா, அனிமித்தம் அப்படின்னா கர்ம ரஹிதா. ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா. எப்போ? எப்பவுமே. எப்பவுமே. இந்த உடம்புல பேக் பெயின் அனுபவிச்சுட்டு இருக்கும் போதும், நீ பெயின் அனுபவிச்சுட்டு இருக்கும் போதும், பெயின் யாருக்கு? எனக்கு இல்லை. பெயின் அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே பெயின் அனுபவிக்கிறேன் இல்லையா, அதனால பெயின் எனக்கு இல்லை. ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் சஞ்சிதா ஆகாமி பிராரப்த கர்மா. அண்ட் திஸ் இஸ் சத்யாம். இதுதான் என்னுடைய ரியல் நேச்சர். சத்யாம். இது நன்றாக உள்வாங்கப்பட வேண்டும், நன்றாக கிரகிக்கப்பட வேண்டும், நன்றாக மனதில் உள்வாங்கப்பட வேண்டும். திஸ் ஹாஸ் டு பி அசிமிலேட்டட். எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கு மோட்சம் ஏற்படும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் இருக்கும். கிளாரிட்டி எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு மோட்சத்து மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கும். அதனால் இன்ஃபேக்ட் நிதித்தியாசனம் மோட்சத்துக்காக இல்லை, தெரியுமோ? நிதித்தியாசனம் இஸ் நாட் ஃபார் மோக்ஷா. எதுக்கு நிதித்தியாசனம்? என்னுடைய ஹேபிச்சுவல் நேச்சர் இருக்கு இல்லையா, எது? திஸ் notion of identifying, this habitual getting into the notion of body identity, body mind identity, அதை விடுவதற்காகத்தான் நிதித்தியாசனமே தவிர, ஏன்னா எனக்கு தெரியும் நான் பாடி மைண்ட் இல்லைன்னு, ஆனால் பழக்க வசத்தில் திருப்பி போய் பாடி மைண்ட் ஐடென்டிட்டியில் மாட்டிக்கிறேன் இல்லையா, அதுலேருந்து திரும்பி நான் சுதாரிச்சுக்கிறதுக்கு தான் நிதித்தியாசனம். அந்த எக்ஸசைஸ் தான் நிதித்தியாசனம். therefore it is not for getting moksha. மோக்ஷா இதில் கிடைக்கும்? ஞானத்தில் கிடைக்கும். ஞானம் எங்கே ஏற்படுறது? ஸ்ரவணத்திலேயே ஏற்படுறது. ஆர் நிச்சய ஞானம் ஸ்ரவண மனனா அதில் ஏற்படுகிறது. therefore நிதித்தியாசனம் அப்படிங்கிறது மோட்சத்துக்காக இல்லை. எனக்கு மோட்சத்துக்காக அப்படின்னா எனக்கு நிதித்தியாசனம் பண்ணால் எனக்கு மோட்சமே கிடைக்காது, நான் மோட்சத்துக்கே லாயக்கில்லை, அப்படி இல்லை சரியா? அதனால் என்னுடைய ஸ்வரூபம் இஸ் மோக்ஷா. அண்ட் இது கிளியராக ஆகிறது வரைக்கும் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். ஸ்ரவண, அதுக்கப்புறம் அதில் கிளாரிட்டி, மனன, அதை அப்சார்ப் ஆகணும். திருப்பி ஏதோ கிளாரிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா கோ பேக் டு மனனா, கோ பேக் டு ஸ்ரவணா. இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கணும். தேர்ஃபோர் புத்வா ஒன் ஷுட் நோ. அண்ட் எப்படி புத்வா? பிருத்தக் ஹேத்தும் அனாப்னுவன். அதாவது சில பேருக்கு ஒரு கருத்து இருக்கும். அதாவது இப்போ நான் ஃப்ரீ, ஆல்ரைட், இப்போ எனக்கு நாலேஜ் இருக்குது, இப்போ நான் ஃப்ரீ, நான் இப்போ கர்மாலேருந்து ஃப்ரீ. அனாஜி பின்னாடி கர்மா வந்துருத்துனா இப்போ நான் ஃப்ரீ. இந்த ஜென்மா வரைக்கும் சப்போஸ் நான் இப்படியே இருந்துட்டேன்னு வைங்கோ, இப்படியே மோட்சத்துலேயே அப்படியே நான் அயம் பிரம்மா அயம் பிரம்மா அயம் பிரம்மன் நான் மோட்சத்துலேயே இருந்துட்டேன்னா, அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெத்து எனக்கு கர்மா வந்துருத்துனா, அதில் அக்யூமுலேட் ஆகிடுத்துனா, அப்படின்னாக்க இங்கே என்ன சொல்கிறேன்னா, பிருத்தக்கு ஹேத்தும் அனாப்னுவன். நீ இப்படிலாம் கேட்பேன்னு தெரியும். யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஃபர்தர் அக்யூமுலேஷன் ஆல்சோ. ஆக அயம் அகர்த்தா துரியம். நான் அகர்த்தாவாக இருக்கும்பொழுது எப்படிப்பா கர்மம் அக்யூமுலேட் ஆக முடியும்?
ஐ எம் ஃப்ரீ நவ் அண்ட் ஐ எம் ஃப்ரீ ஆல்வேஸ். திருப்பி அக்யூமுலேட் ஆகிற கொஸ்டினே கிடையாது. தேர்ஃபோர் ஹேதும் அனாப்னுவன், he does not see any fresh karma. ஃப்ரெஷ் கர்மா அப்படின்னா ஆகாமி கர்மா ஏற்படுவது இல்லை. என்ன புரிஞ்சுக்கிற ஞானத்தில் என்ன ஆகிறது? சஞ்சித கர்மா இல்லைன்னு புரிஞ்சு எரிக்கப்படுகிறது. ஞானாக்னி தக்த கர்மானம் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் இல்லையா? சஞ்சித கர்மாவானது எரிக்கப்படுகிறது ஞான அக்னியில். ஞானத்தில் அது இல்லைன்னு ஆயிடுறது தான். ஆகாமி கர்மா வரவே முடியாது, பிகாஸ் நோ கர்த்திருவம். தேர்ஃபோர் தத்வவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோஹோ குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வான சஜ்ஜதே. எங்கே படித்தோம்? டியூனில் சொன்னால் தெரியும். தத்வவித்து மகாபாஹோ குணகர்ம விபாகயோஹோ குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்வான சஜ்ஜதே. 5th chapter கீதா. இந்திரியாணீந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன் நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித். அகம் நைவ கிஞ்சித் கரோமி, ஐ எம் அகர்த்தா. அதனால he has seen this as a fact. அப்படி தன்னை அகர்த்தா ஆத்மாவாக புரிந்து கொண்டவன் பதம் அஷ்ணுதே, மோக்ஷத்தை அடைகிறான். அப்படின்னு அர்த்தம், his struggle for moksha ends. எப்படி எண்டாருது? தட் ஐ டோன்ட் நீட் டு ஸ்ட்ரகிள் அட் ஆல் இல்லையா? தெர் இஸ் நோ நீட் டு ஸ்ட்ரகிள். அதனால் சில பேர் இருக்கா, அவள்லாம் எட்டர்னலி சாதகனாகவே. இந்த எட்டர்னல் சாதகா இஸ் ஆல்சோ நாட் குட். பீயிங் சாதகா இஸ் குட், சாதகாவாக இருக்கணும், ஆனால் எட்டர்னல் சாதகாவாக இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் இவன் எப்படிப்பட்டவன்னா, இவன் அறிந்து கொண்டு விட்டான். என்ன என்று அறிந்து கொண்டு விட்டான்? அகம் சித்தஹா அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறான்? இப்போ அந்த மோட்சத்தினுடைய க்ளோரியை டிஸ்கிரைப் பண்ணுறான். அதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுடுவோம். மோட்சத்தோட க்ளோரியை என்னென்னு சொல்கிறான்? வீத சோகம். வீத சோகம்னா என்ன அர்த்தம்? சோகம் அற்றது இல்லையா? சோகத்திலிருந்து விடுபட்டது, ஃப்ரீடம் ஃப்ரம். என்ன மாதிரியான சோகம்? ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின், எனிதிங், சாரோ, கிரீஃப், எதுவாக இருந்தாலும் அனைத்து சோகத்திலிருந்தும், இன்க்ளூடிங் டெத்து. கதாசூன் அகதாசூன்ச்ச ந அனுஷோச்சந்தி பண்டிதாக. ஃப்ரீடம் ஃப்ரம் சாரோ, சோக. அதுக்கப்புறம் எப்படிப்பட்டதான் மோக்ஷம்? அகாமம். அகாமம் அப்படின்னா ஃப்ரீடம் ஃப்ரம் செல்ஃபிஷ்னஸ், டிசையர், எவ்ரி திங். இங்கே அதாவது டிசையர் ஃபார் பூர்ணத்துவம் கிடையாது. அப்போ ஞானிக்கு டிசையரே இருக்காதா அப்படின்னா, பொதுவாக மக்களுக்கு டிசையர் அப்படிங்கிறது இருக்கிறது ஃப்ரீடம் ஃபார் பூர்ணத்துவமாக இருக்கும் இல்லையா? என்கிட்ட ஏதோ ஒன்று இல்லை, இன்னொன்று இது ஏற்பட்டதுன்னா ஐ ஆம் கம்ப்ளீட், அப்போ தான் எனக்கு நிம்மதி, அப்போ தான் எனக்கு திருப்தி, அப்போ தான் எனக்கு நிறைவு என்று நிறைவை தேடி ஒரு டிசையர் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான டிசையர் இல்லை ஞானியினுடைய டிசையர். If at all ஞானி has a desire, that is not freedom for completeness, it is freedom, it is desire out of completeness. எதா கான்ட்ரிபியூஷன், எதா அடுத்த வாழ்க்கை எதா அவருடைய இருப்பு அடுத்தவர்களுக்கு பிரயோஜனப்படும் வகையிலேயே இருக்கும். அண்ட் எனி டிசையர் வில் பி அ நான் பைண்டிங் டிசையர், பந்தப்படுத்தாது. ஸோ அகாமம். அதுக்கப்புறம் அபயம். அபயம் அப்படின்னா ஃப்ரீடம் ஃப்ரம் சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி. எதெல்லாம் நம்ம சேர்க்க ட்ரை பண்ணுறோமோ, அக்வயர் பண்ணணும், அடையணும்னு ட்ரை பண்ணுறோமோ, அதெல்லாம் ஏன் நடக்கிறது அப்படின்னாக்க பிகாஸ் ஆஃப் மை ஃபண்டமெண்டல் நோஷன் ஆஃப் இன்செக்யூரிட்டி. அதனால தான் எல்லாமே நடக்கிறது. அண்டு பைசா சேர்க்கறதா இருக்கட்டும், வீடு வாங்குறதா இருக்கட்டும், அந்த வீட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸு, வீடு என்னோடய செக்யூரிட்டிக்கு, வீட்டோட செக்யூரிட்டிக்கு ஒரு செக்யூரிட்டி, அப்புறம் வீட்டுக்கு அந்த செக்யூரிட்டிக்கு சேர்த்து ஒரு செக்யூரிட்டி, இன்சூரன்ஸ் பாலிசி இல்லையா? இந்த மாதிரி செக்யூரிட்டி எல்லாமே பிகாஸ் ஆஃப் மை நோஷன் ஆஃப் இன்செக்யூரிட்டி. அண்ட் இந்த இன்செக்யூரிட்டி அதெல்லாம் அடையிறதுனால இன்செக்யூரிட்டி குறையணும். லாஜிக்கலி இன்செக்யூரிட்டியை நிறைவுபடுத்திக்கிறதுக்காக, செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன்னா இன்செக்யூரிட்டி குறையணும் இல்லையோ? இன்செக்யூரிட்டி இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. த மோர் ஐ அக்வயர் மோர் இன்செக்யூர் இல்லையா? ஸோ பயம் அப்படிங்கிறது சம்சாரா, மோக்ஷங்கிறது என்ன? அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே இல்லையா? தேர்ஃபோர்
வீத சோகம் அகாமம் அபயம். என்ன பயம் ஏற்படுறது? ஜி ஏதாவது ஆயிடுத்துனா, உடம்புக்கு ஏதாவது வந்துருத்துனா, ஏதாவது ஆயிடுத்துனா, சம்திங் வில் ஹேப்பன். வாட் வில் ஹேப்பன்? ஹோம் இட் வில் ஹேப்பன். பாடி ஆயிட்டு போட்டோம். பாடி இஸ் நெவர் செக்யூர். நீங்கள் எவ்வளோ இன்சூரன்ஸ் எடுத்தாலும் பாடி இன்செக்யூர் தான், தெரியும் இல்லையோ? எவர் செக்யூர் என்னது? துரியம், அதுதான் நீங்கள். பாடி இஸ் நெவர் செக்யூர், துரியம் இஸ் எவர் செக்யூர். அதனால் அப்படிப்பட்ட மோட்சம் எப்படிப்பட்டது? வீத சோகம் அகாமம் அபயம். அப்படிப்பட்ட மோட்சத்தை இவன் அடைகிறான். எப்படி அடைகிறான்? இத்தனை ஸ்லோகமாக சொல்லியிருக்காரு. புத்வா 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 புத்வா. ஞானம் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன். மற்ற சாதனா, பக்தி, கர்மா, ஹோமா, நித்திய கர்மா, நாம சங்கீர்த்தனா, ஆல் தீஸ் திங்ஸ் எங்கே கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா வேதாந்த ஸ்ரவணத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். அப்போ தான் அந்த சாதனாலாம் கம்ப்ளீட். அது வரைக்கும் அந்த சாதனாஸ் டோன்ட் see a purpose. எல்லா சாதனமும் என்னை வேதாந்த ஸ்ரவணத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். ஸோ மேலே என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.